அப்போ மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு நிர்வாகம், இந்த இவ்வளோ பெரிய ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறனற்ற அரசு என்பது மட்டும் இன்றைக்கு தெளிவாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது. தேர்தல் நெருங்க அவை இன்னும் ரொம்ப அதிகமாகவே அதிக அளவில் வெளியில் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தமிழக மக்கள் இனி யோசிக்க வேண்டும். அரசு ஊழியர்களும் இன்றைக்கி ஏதோ ஒரு ஊதிய உயர்வு கொடுக்கிறார்கள் அப்படி என்று மீண்டும் அவர்களை நம்பி இதே போல் மோசம் போகாமல், இந்த ஆட்சியில் தான் வந்ததுக்கப்புறம் தான் மலக்குழி மரணங்கள் அதிகம்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன அவங்களுக்கு தீர்வு வாங்கி கொடுத்தீங்க? சரி, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. அப்போ துப்புரவு பணியாளர்கள் எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டார்கள். அப்போ நீங்கள் என்ன அதுக்காக போராட்டம் நடத்துனீங்க? சிலை தடுப்பு பிரிவு இதை நிச்சயமாக இந்த வழக்கை எடுத்து இதை முழுமையாக ஆய்வு செய்து இந்த யார் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் என்ன அப்படி என்பதை நீங்கள் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். கோவிலுக்கு மக்கள் வரக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது குறைந்துவிடும். அப்போ கோவில்களை ஒழிப்பதற்கு இன்னொரு வகையில் இந்த மாதிரியான முயற்சியும் நடக்கிறதா? ஏன்னா எல்லாருக்கும் இதே கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனால் இதே நடந்தது பெண் ஹிந்துவாக இருந்தும் பையன் துலுக்க பையனாக இருந்திருந்தால் இந்நேரம் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இதெல்லாம் இது ஒரு பிரச்சனையாக விவாதிக்கப்படக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி இந்த கைது என்பதுமே நடந்திருக்கிறது. இப்போ அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன கேட்குறோம்னா, சரி அப்படியே இந்த நாடு மைனாரிட்டிகளுக்காக அப்படியே அச்சப்பட்டு அவங்க அடக்கி ஒடுக்கி இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கு இப்போ பங்களாதேஷில் இருந்தோம் இல்லை இந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருந்தோ இல்லை ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ எதுக்கு இங்கே ஊடுருவி வர? எதுக்கு ரோஹிங்கியாவை இங்கே குடியமர்த்தணும்னு வர்றீங்க? ஏன் வர்றீங்க? இங்கே தான் உங்களை அடித்து கொண்டு உங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் உங்களை கதற விடக்கூடியதாக இந்த நாடு இருக்குன்னா, அவ்வளோ கொடூரமான ஒரு நாடுன்னா நீ ஏன் இங்கே வரணும்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். முதல்வர் இல்லம் நோக்கி திமுக தொழிற்சங்கம் பேரணி நடத்த திட்டம். தனியார் ஹெலிகாப்டர் ஆபரேட்டர்களை மிரட்டும் விசிக எம்எல்ஏ, தகுதி நீக்கம் செய்ய புகார். தோகைமலையில் புராதன முருகன் சிலை மாயம், போலி சிலைக்கு கும்பாபிஷேகமா? பக்தர்கள் கொதிப்பு. போலி குற்றச்சாட்டின் மூலம் தற்கொலைக்கு தூண்டிய இன்ஸ்டா பெண் கைது. இந்தியாவில் சிறுபான்மையினர் இன அழிப்பு என்ற அமெரிக்க அறிக்கைக்கு சூப்பி இஸ்லாமிய வாரியம் கண்டனம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். ஒரு அரசுக்கு எதிராக தன் அரசின் ஒரு அரசு இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி, இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக திமுக ஒன்று தொழிற்சங்கமே போராடுதுன்னா அது இங்கே தான். இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நிறைய பேர். திராவிட மாடல் சித்தாந்தமே அப்படி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அதாவது 108 அவசர ஊர்தி, இந்த 108 அவசர ஊர்தியில் இருக்கக்கூடிய திமுக தொழிற்சங்க தேர்தல் வருகின்ற 30ஆம் தேதி அவங்க கோவையில் உண்ணாவிரதம் இருக்க போறதா இருக்கிறார்கள். அதன் பின்னர் பிப்ரவரி முதல் வாரத்தில் கோட்டையை முற்றுகையிட்டு முதல்வர் வீட்டை முற்றுகையிடுவதாக ஒரு இது வச்சிருக்காங்க. இதன் காரணமாக இதை கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நேர கணக்கீடு இல்லாமல் குறைந்தது 8 மணி நேரம் உறுதியளிக்கப்பட்ட இல்லாமல் அதை தாண்டி வேலை பணி செய்வது, அதனால் பணி சுமை. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனா, போதிய நேரத்தில் அவங்களுக்கு ஊதியம் வழங்கப்படலை. சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கப்பட்டால் நாங்கள் சரியாக போயிடுறோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. 8 மணி நேரம் வேலைக்கு மேலே எங்களுக்கு அதிகமாக நிர்பந்திக்கப்படுது. இதன் காரணமாக எங்களுடைய பணி சுமைகள் அதிகமாக இருக்குது. இது குறித்து நாங்கள் பல்வேறு தரப்பில் ஆளுங்கட்சியினர்கள் கூறப்பட்டோம்னா இதுவரைக்கும் எந்த ஒரு நிவாரணம் இல்லை என்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இதற்காக அவர் போராட்டத்தை கூறுகிறார்கள். இதன் பின்னணி என்ன விசாரிக்கப்பட போவது என்னன்னா, இந்த 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தனியாரிடம் தான் அது வழங்கப்படுது. உதாரணமாக இஎம்ஆர்ஐ, கிரீன் ஹெல்த் சர்வீஸ், இவங்க தான் 108 சேவையை நடத்துறாங்க. கடந்த 2024 16% ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது. 2024 10% உயர்வு ஏற்கனவே இது பண்ணுது. ஆனால் அப்படி இருந்தால் ஊதியம் வழங்கக்கூடிய டைம் டிலே. இது அந்த நிறுவனங்கள் சொல்லக்கூடியது அவங்களுக்கு எங்களை அரசுக்கு வரக்கூடிய பணத்தை பொறுத்தான் நாங்கள் மாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எங்களுக்கு டைம் டிலே ஒன்று. 8 மணி நேரத்துக்கு மேல் பணி
இந்த காரணம் தான் எங்களை வந்து ரொம்ப இதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தை செயலாளர் வந்து இருளாண்டி, அதாவது திமுக தொழிற்சங்க செயலாளர் இருளாண்டி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு என்ன சொல்வாரு ஸ்டாலின், வேணா சொல்லலாம், எல்லா அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா அரசு துறையிலையும் ஏதாவது ஒரு போராட்டத்தை நீங்க நடத்திட்டு இருக்காங்க. எல்லா அரசு துறையில் வேலை செய்யற ஊழியர்கள்லாம், அது துப்புரவுத்துறை, அதுலேயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே டாக்டர்கள் ஒரு போராட்டம் நடத்தி அது கொஞ்ச நாளா இப்ப நின்றுருக்கு. இல்லை அவங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், நம்ம பார்த்தோம். அப்ப இனி இந்த மாதிரியாக ஒரு செக்டாரும், போக்குவரத்து துறை ஊழியர்கள் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்காரு. அவர்களுக்கு வந்து இழப்பீடு கடந்த ஒரு நாட்கள் கணக்கில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நீங்க அரசியலுடைய பல்வேறு துறைகள் இன்னைக்கு எதெல்லாம் அரசாங்கம் கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கோ அதுல இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுமே இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு போராட்டத்துல தான் இருக்காங்க. எல்லாருமே கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து தேர்தலும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி வந்து இது வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை, அதற்காக நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இதுதான் எல்லாருக்குமே காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கூட அவங்க சொல்லலாம், வேண்டுமென்றே எதிர்கட்சிகள் எங்களை வந்து இவங்க அரசு ஊழியர்கள் எல்லாம் தூண்டி விட்டு விட்டார்கள், அதனால அவங்களாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, நாங்களாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம்னு கூட டிஎம்கே பேசலாம். ஏன்னா ஸ்டாலின் கூட அடிக்கடி சொன்னார், எங்க நாட்டுல சட்டம் ஒழுங்கே இல்லாம இருக்கே, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் வச்சு எதிர்கட்சிக்காரங்க வந்து பூதாகாரமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினார். அதனால அதுக்கு கூட அவர் வந்து இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இன்னைக்கு எப்படி மாறி போச்சு அப்படின்னா, அதெல்லாம் பொய், அத மாதிரி எல்லாம் அவர் சொல்லவே முடியாத மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா இப்ப அவங்க திமுக கட்சி சார்ந்த தொழிற்சங்கமே இன்னைக்கு வந்து திமுகவை எதிர்த்து இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துருச்சு. எப்படி பார்த்துக்கோங்க, ஒரு ஆளும் கட்சி, அந்த கட்சியினுடைய தொழிற்சங்கம் அவங்களே இன்னைக்கு வந்து எங்களுக்கு நீ ஒன்றும் செய்யலடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளியில வந்து ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு தமிழகம் ஆளாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழகத்தினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, அப்படியாச்சும் வந்து இந்த போராட்டக்காரர்கள் போராடினார்களே, அவர்களிடம் நீங்கள் வந்து நியாயமாக நீங்கள் அந்த போராட்டக்காரர்களோட உட்கார்ந்து பேசுனீங்களா, ஒரு முடிவுக்கு உங்களால எட்ட முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த போராட்டக்காரர்களையும் எப்படியெல்லாம் மிஸ் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அவங்களோட ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்க வேண்டியது, கழிப்பறையை பூட்டி வச்சிட வேண்டியது, பெண்களா இருங்க அவங்க வந்து கழிப்பறை கூட செல்ல முடியாத ஒரு அவதிக்குள்ளார நிலையை நீங்க கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள எல்லாத்தையும் மிஸ் ஹேண்டில், அதாவது பலப்பிரயோகம் பண்ணி அவங்கள வண்டியில ஏற்றி அடைப்பது, அப்புறம் துப்புரவு பணியாளர்களை அவங்கள கூட்டிட்டு போய் எங்கேயாவது பாதி வழியில இறக்கி விட்டுட்டு வந்துடுறது, இதெல்லாம் தானே இன்னைக்கு வந்து இவங்க அந்த போராட்டத்தை தடுக்கும் விதமாக இவர்கள் செய்த அந்த வேலைகள். போராட்டத்தின் உச்சகட்டம் என்னன்னா சமீபத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தான். சமூகத்தின் சமகாலர்களெல்லாம் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு இடைநிலை ஆசிரியர் தனக்கு வந்து போராட்டத்தின் காரணமாக அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு தினமும் வந்து ரயில்வே நிலையத்தில் படுத்து தினமும் போராட்டத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் அவரே இறந்து போயிடுறார். விழுப்புரத்தை சேர்ந்த கண்ணன் ஒருத்தர் அவரே இறந்தார். அவர் இழப்பினார். இதே இவங்களுக்கு ஆதரவாக போராட போறேன்னு ஜாக்டோ ஜியோ என்ன தங்கள் கிடைத்தவுடன் ஓடி விட்டார்கள். இவர்களை மட்டும் தனியா விட்டு போயிட்டார்கள். ஆமா, ஏன்னா ஜாக்டோ ஜியோ எப்படி நமக்கும் நல்லா தெரியுமே. ஜாக்டோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க வந்து ஏற்கனவே வந்து அதை நம்ம அடிக்கடி அதான் சொல்லிட்டு இருக்கோம், டிஎம்கே தொழிற்சங்கம் எப்படியோ அப்படிதான் ஜாக்டோ ஜியோவும். அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஜாக்டோ ஜியோங்கிறது ஆரம்பிச்சது அது ஆசிரியர்களுக்கான ஒரு போராட்டத்திற்கு அவர்களுக்கான ஒரு கோரிக்கைகளை நம்ம முன்வைக்கிறதுக்கான ஒரு சங்கம்ங்கிறது. ஆனா நீங்க ஆசிரியர்களுக்கு தேவையான கோரிக்கைகள்லாம் கேட்கறத விட்டு அரசியல் கோரிக்கைகள் எல்லாம் வச்சுதான் இவங்க போராட்டமே நடத்துறாங்க. அது முன்னாடி காலத்துல நம்ம பார்த்தோம். அப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்த பொழுது இவங்க பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாரு, இந்த ஜாக்டோ ஜியோ தான், அப்போ அந்த ஜாக்டோ ஜியோல கூட உறுப்பினர்கள் தான் ரொம்ப வெளிப்படையா சொன்னாங்க, எங்களால தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டாங்க. அப்போ ஒரு அரசு அதிகாரிகளினுடைய அந்த நேர்மையையே நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே ஆளாக்கினார்கள். எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை, என்ன மாதிரி பண்ணுனீங்க, ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கிற கேள்வி வருது. ஓட்டு மிஷினே இவங்க குறை சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா தெரியும், இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் அது எல்லாமே வந்து சரிபார்க்கப்படுகிறது, யார் அதை செய்கிறார்கள் என்பது நம்ம நல்லாவே தெரியும்.
அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க அந்த இந்த அடிப்படையிலேயே நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசினதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால அவங்க ஒரு இப்படி அதனாலதான் இப்ப அவங்களும் எப்படி இருக்காங்க, டிஎம்கே இப்படின்னு ஒரு துண்டை போட்டா அதை கவ்விட்டு போற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை தான் ஜாக்டோஜியோ இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக உங்க கட்சிக்காரங்களே, உங்க கட்சியில இருக்க தொழிற்சங்கமே இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இன்னைக்கு அவர்களும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிவிட்டது. ஆக மொத்தத்துல இன்னைக்கு தமிழகம் என்பது எல்லா பக்கத்திலையும் எல்லா அரசு ஊழியர்களும் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றாத ஒரு கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. எதையுமே சட்ட ஒழுங்கா நீங்க காப்பாற்ற போறதில்லை, அது நாளுக்கு நாள் எவ்வளவு மோசம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பது தினம் வரக்கூடிய செய்திகள் நமக்கு இன்றைக்கு தெரிவிக்கின்றன. இன்னைக்கு நம்ம நேற்றுக்கு கூட நம்ம பார்க்குறோம், திருவள்ளூர் பகுதியில் கல்லூரிக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த மாணவர்கள் எப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள், வட மாநில தொழிலாளர்களை எப்படி கொலை செய்தார்கள். இதெல்லாம் போதையினால அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் கூட மறைக்கக்கூடிய ஒரு அரசு, அதை வெறும்னா கஞ்சா அப்படின்னு சொல்லி அதோடு அதை மறைக்கக்கூடிய ஒரு அரசு. 4 வருடங்கள் செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி சேனல் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு கஞ்சானால ஒரு கொலை என்பது இருக்கும். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா இது எதையும் இந்த அரசு அப்போ இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு திறன் அற்ற அரசாக மாறிவிட்டது. நீங்கள் எந்த வாக்குறுதிகளையும், அது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி அல்லது அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, அதை எதையும் நீங்கள் நிறைவேற்றாத ஒரு ஏமாற்று அரசு என்பதும் இன்றைக்கு அது அப்படி என்பதையும் இன்று தெரிவாகிவிட்டது. அப்ப மொத்தத்துல இன்னைக்கு ஒரு நிர்வாகம், இந்த இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறனற்ற அரசு என்பது மட்டும் இன்றைக்கு தெளிவாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது. தேர்தல் நெருங்க அவை இன்னும் ரொம்ப அதிகமாகவே அதிக அளவுல வெளியில தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தமிழக மக்கள் இனி யோசிக்க வேண்டும். அரசு ஊழியர்களும் இன்னைக்கு ஏதோ ஒரு ஊதிய உயர்வு கொடுக்கிறார்கள் அப்படி என்று மீண்டும் அவர்களை நம்பி இதே போல மோசம் போகாமல் ஒரு நடுநிலையாக முடிவெடுத்து அந்த துறைக்கு அழகு சேர்க்கும் விதமாக, ஏன்னா அரசு ஊழியர்கள் சம்பளத்தை ஏதோ ஒரு கட்சி தரப்போறது கிடையாது. இந்த கட்சிகள் ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மாறப்போவதில்லை, நீங்கள் அரசு ஊழியர்கள் தான். அப்போ உங்களுக்கான பணம் என்பது இந்த மக்களினுடைய வரி பணத்தில் வரக்கூடிய அந்த சம்பளம் தான். அதனால அந்த உணர்வுகளை மதித்து நடுநிலையாக நின்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்தில் பொதுமக்களும் என்று நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், மீண்டும் இந்த ஆட்சி தேவையா என்று. விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த கட்சியை பற்றி செய்திகள் வரும்போது நீங்கள் ஒன்று நாளிதழில் வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா ஒன்று திருமாவளவன் பற்றி செய்திருக்கும். திருமாவளவன் வீட்டுக்கு சேருமா அவர் இப்படி பேசுகிறோம் அப்படி பேசுகிறோம். அந்த கட்சியை சார்ந்த நபரை பற்றி ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி ஒன்றும் அடிதடியாக இருக்கும், இல்லை ஆட்கடத்தல் இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும், இல்லாட்டி எங்கேயா இடத்துல பணம் கேட்டு மிரட்டல், இந்த மாதிரி செய்தி தான் பெரும்பாலும் வந்துள்ளன. நான் எல்லா செய்தியும் சொல்லுவேன், பெரும்பாலும் ஒரு அதிகமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இவர்களை 2வது ஆளுங்கட்சியை இவர்களை கைது செய்யக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் பண்ணக்கூடிய அடாவடிகள் அதிகம். அப்படி அடாவடி விஷயங்கள் தான் இன்னைக்கு உச்சக்கட்டத்தில் போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க காவல்துறையை நம்ம நேராக கொண்டு போய் சபாநாயகர்கிட்டே புகார் கொடுக்குற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு, விசிக எம்எல்ஏ. இவர் மேல ஏன் சபாநாயகர் மேல் இவர் மேல் புகார் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னா ஒரு நிலம் தொடர்பான விவகாரத்தில் அவர் பனையூர் பாபா அவர்கள் சுமார் 5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக ஒரு செய்தி இருக்கிறது. அந்த புகார்தாரர் அந்த 5 கோடி ரூபாய் ஏன்னு கேட்டாருன்னா, நீங்க தனியார் இடத்துல நீங்க இது பண்ணிருக்கீங்க, ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, அது ஹெலிகாப்டர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, நானும் ஹெலிகாப்டர் ஓட்ட லைசன்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக பல்வேறு நெருக்கடி கொடுத்து அவரை அந்த நிறுவனத்தை சஸ்பெண்ட் பண்ணி வைத்திருந்தார். மீண்டும் இந்த நிறுவனம் மத்திய அரசு நாடே அந்த ஹெலிகாப்டர் உரிமம் எல்லாம் பெற்று மீண்டும் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு எல்லா நிறுவனம் எல்லா லைசன்ஸ் பெற்று மீண்டும் அவர்கள் ஆரம்பித்திருக்கார்கள். ஆரம்பித்த பின்பும் அவர்களை மீண்டும் நெருக்கடி கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு பணம் கொடுக்கணும், இவ்வளவு பணம் கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தா தான் உங்களை நடத்த விடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும் துணியில் பேசியிருக்காரு. இது தொடர்பாக அவர்கள் பல்வேறு நிலையில் மீண்டும் முடியாத காரணத்தில் இந்த சட்டப்பேரவை கூடியிருக்க நேரத்தில் நேரடியாக சபாநாயகரிடம் கூறுகிறார். சபாநாயகர் இது குறித்து நான் நடவடிக்கை எடுக்க போவதாக கூறியிருக்கார். இந்த செய்தி தற்போது வெளியே வைரலாக ஓடுகின்றது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அரசனுடைய ஆசையோட இல்லாம இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறத்திற்கு வாய்ப்பில்லை. இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறார்கள் அப்படி என்பதற்காகவே எங்கு பார்த்தாலும் இவர்கள் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கொண்டு
அதாவது சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவர்களாக செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் வந்து நிறைய பொது மேடைகளில் பேசும் பொழுது கூட காவல்துறையினரை வந்து ஓப்பனாக திட்டியும் அவங்க என்ன செய்திருவாங்க இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா இன்னொன்று விசிகா உள்ளவர்கள் இப்படித்தான் செய்வார்கள்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இப்ப விசிகால வந்து இருக்கணும்னா என்ன லட்சணம்ங்கிறதெல்லாம் அவரே பல முறைகள் சொல்லியிருக்காரு. இத்தனை கேஸ் இருக்கணும், இவ்வளவு இருக்கணும், அப்புறம் சரக்கு இருக்கா, மிடுக்கு இருக்கா, அது மாதிரி இந்த மாதிரி பல விதமாக பேசி அவர்களை வந்து இந்த மாதிரியே குரூம் பண்ணி வச்சிருக்காரு அவர்களுடைய தலைவர். அதனால அவங்க எப்படி இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து விசிகா கட்சினாலே பணம் பறிப்பு அல்லது கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடிய கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு மாதிரியான மனநிலை மக்கள் மனதில தெளிவாக வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்திலையும் பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தனியார் நிறுவனம் அவங்க வந்து இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா, அதாவது அந்த பகுதியில் வரக்கூடிய பயணிகளை ஏற்றுக்கொண்டு அந்த ஹெலிகாப்டர்ல சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு இதை வைத்திருக்கிறார்கள், ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார்கள். இது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அல்லது விடுமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஹெலிகாப்டர்ல போய் சுத்தி வட்டாரங்களே இவ்வளவு மணி நேரம் அதற்கான வாடகை மாதிரி வாங்கி கொண்டு அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். அப்படி அதை செய்வதற்கு அவர்கள் ஏற்கனவே லைசன்ஸ் இதெல்லாம் வந்து மத்திய அரசிடமிருந்து வாங்கி அந்த லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இவ்வளவு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்ணதாக அவர் வந்து இன்னைக்கு சபாநாயகரிடம் சென்று ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். உடனே இதுக்கு அந்த விசிகே எம்எல்ஏ வந்து அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணி அவரும் பேசியிருக்காரு. உடனே அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், இவங்கள்ட்ட வந்து பாதுகாப்பு இல்லை, லைசன்ஸ் கிடையாது, அதனால வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் நான் போய் அவங்கள்ட்ட மக்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க செயல்படுவதா இருந்தால் நீங்க ஏன் அவங்கள போய் டைரக்டா மிரட்டணும்? மத்திய அரசு நிறுவனம் இருக்கு, எங்க லைசன்ஸ் பெற்றிருந்தாங்களோ அவங்க கிட்டே உரிய ஆவணத்தோட நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு முறைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே லைசன்ஸை கேன்சல் பண்ண போறாங்க. அல்லது நீங்க காவல் நிலையத்துல போய் நீங்க புகார் கொடுத்திருக்கலாம். எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. நீங்க டைரக்டா போய் ஏன் அந்த கம்பெனியை மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க டைரக்டா போய் அந்த கம்பெனியை மிரட்ட போய் தான் அவங்க வந்து சபாநாயகர்கிட்ட புகார் கொடுக்குற அளவுக்கு அவங்களும் வந்திருக்காங்க. அப்ப நமக்கு இதுல சந்தேகம் இதுல நமக்கு அப்ப வருது. நிச்சயமாக வந்து இது அந்த கம்பெனி மேல வந்து இந்த ஒரு இதனால இந்த கம்பெனி மேல பிரச்சனையாக தெரியவில்லை. இது அப்படி நீங்க பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை அதனாலதான் நான் போய் கேட்டேங்கிற மாதிரியான விஷயமாக இது தெரியவில்லை. அப்படின்னா நீங்க டைரக்டாவே நீங்க போய் அவ்வளவு தூரம் நீங்க மக்கள் நலன் உள்ளவராக இருந்திருந்தால் நீங்க வந்து செய்திருக்க வேண்டிய வேலை இது. அந்த நிறுவனத்தை நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் வழி இருக்கு. நீங்க வீடியோ போட்டிருக்கலாம், நியூஸ் ஏஜென்சியை வச்சு நீங்க கூப்பிட்டு பேட்டி கொடுத்து சொல்லியிருக்கலாம், காவல்துறையில புகார் கொடுத்திருக்கலாம், மத்திய அரசிடம் புகார் நேரடியாக யார் யார் இவர்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த லைசன்ஸ் கொடுத்த நிறுவனத்திடம் இவர்களால் புகார் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இவங்க நேரடியா போய் பேச வேண்டிய அவசியம் என்ன என்ற கூடிய கேள்வி. அப்ப நிச்சயமாக அது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பேரத்துக்காகவோ சென்றிருக்கிறார்கள் என்பது சந்தேகத்துக்கு இடமென்றே தெரிய வருகிறது. ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியாக இவர்கள் இதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப விசிகா கட்சியை எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமாக டிஎம்கே நடத்தி வருகிறது என்பதை நம்மளும் பார்த்து தான் வரும். தலைவருக்கு வந்து பிளாஸ்டிக் சேர் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு நம்ம தொடர்ச்சியா பார்க்குறோம். அதை பத்தி எல்லாம் கருத்து வந்தோடனே நம்ம தலைவரும் கூட விசிகா தலைவரும் கூட என்ன சொல்றாரு, எனக்கு பிளாஸ்டிக் சேர் எல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எந்த சேர்ல வேணா உட்காருவேன், அதெல்லாம் நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை, நானே பேனருக்கு தான் வாடகைக்கு விட்டுருக்கேன், நல்லா அவர் பேசினாரு தானே. அப்புறம் நாம வந்து எப்படினாலும் முதல்வராலாம் ஆக முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் நேரடியா பிரதமர் ஆவேன், இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். இல்லை இவர் சொல்லக்கூடிய இந்த காரணங்களை எல்லாத்தையும் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இவர் சொல்ற எதையுமே என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு, அது ஒரு மானமுள்ள தொண்டனா என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிச்சு பார்த்தா இப்போ அதுக்கான காரணம் எனக்கு தெளிவாகவே நமக்கு என்ன விளங்குதுன்னா, இப்ப இவங்களோட கூட்டணியில இருந்தா மட்டும்தான் இப்ப இவங்களால இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்துக்களே செய்ய முடியும். அவர்களும் இப்ப காவல்துறையும் இவர்களை பெரிய அளவுல கண்டு கொள்ளாது, அப்படிதான் இருக்கு. ஒருவேளை கண்டு கொண்டு காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செய்திருக்க மாட்டார்கள். தொடர்ச்சியாக செய்ய முடியாது. இல்லை எந்த ஒரு சட்ட நடவடிக்கையுமே கடுமையானதாக இருந்தால் மீண்டும் குற்றம் செய்வதற்கான வாய்ப்பில்லை. கரெக்டு தானே?
அப்ப இது போல நடக்காமல் மேலும் மேலும் இது போல நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா காவல்துறை இது கண்டும் காணாமல் இருக்கு. காரணம், அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்பதால, ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால, அப்ப அந்த ஒரு இம்யூனிட்டி இப்ப இவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இதையும் தலைவர் அதனால டிஎம்கே என்னெல்லாம் செஞ்சாலும் நம்ம பாட்டுக்கு கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், போதும். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் வேங்கை வயல் நீங்க என்ன எதிர்த்து போராட்டீங்க? சரி, ஆதி திராவிடர் நலன் ஹாஸ்டல்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு மோசமா இருந்தது பாக்குறோம். எந்த அளவுக்கு இந்த கட்சி போராட்டம் நடத்திச்சு, என்ன உரிமையை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க? இந்த ஆட்சியில தான் வந்ததுக்கப்புறம் தான் மலக்குழி மரணங்கள் அதிகம்னு சொன்னாங்க. நீங்க என்ன அவங்களுக்கு தீர்வு வாங்கி கொடுத்தீங்க? சரி, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு, அப்போ துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டார்கள், அப்ப நீங்க என்ன அதுக்காக போராட்டம் நடத்துனீங்க? எதையுமே இவர்கள் செய்யவில்லை. அதனாலதான் நமக்கு என்ன அப்படி தோணுது அப்படின்னு சொன்னா, இப்ப இதெல்லாம் இதற்காகத்தான் அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த கட்சியும் சரி அதுவும் சரி, இன்னைக்கு இந்த சமூக நீதி அப்படின்னு பேசுவது அனைத்தும் பொய். இன்னைக்கு இந்த விசிகாவை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து விஷயங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கட்டவிழ்த்திடப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு இந்த அரசு, தமிழக அரசு கண்டும் காணாமல் அப்படியே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்பது இன்னைக்கு தமிழகத்துல நிலவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளினால இன்னைக்கு தமிழகம் என்பது சட்டம் ஒழுங்கை, அமைதி எல்லாவற்றையும் இழந்து ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டது. இது இங்க மட்டும் கிடையாது, இங்க நம்ம எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அந்த இடங்களில் எல்லாம் இதே போன்று அங்க சென்று இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், விசிகா நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் மிரட்டி பணம் பறிக்கக்கூடியது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குன்னு பாக்குறோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஐஏஎஸ் ஆபீசர் ராதாகிருஷ்ணனுக்கே நேர்ந்தது என்ன? அவரே அவருக்கே அந்த எக்ஸிபிஷன் அதில் ஒரு ஸ்டாலுக்கு வரும் பொழுது அவரே மிரட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கிறார். பணம் கொடுத்தது எல்லாம் நம்ம அந்த வீடியோவாக வந்ததை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழமையான சிலைகள் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த போகர் சித்தரால் செய்யப்பட்ட சிலைகள் பழனி உண்டு, சில பல்வேறு இடங்களில் சிலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான விஷயங்கள் இருக்கு. அந்த சிலைகள் குறிப்பாக சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலைகள் அருகே உள்ள தோகை மலைகளோட பழமையான மீனாட்சி கோயில். அங்கே போகர் வைத்த சிலை வழிபாடுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க இருக்கிற முருகன் சிலை சமீபத்தில் காணாமல் போனதாக ஒரு பக்தர் சங்கிலி முத்து என்பவர் முதலமைச்சர் அறநிலையத்துறையர்களுக்கு புகார் அளிச்சிருந்தார். குறிப்பாக இது பாண்டியர் கால சிலை அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும். பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அதே சிலையை தான், அல்லது தனித்த சிலை தான் இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலையும் இருந்து இங்கிருந்த கருவறையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது அப்படின்னு புகார் குறிப்பிட்டதா. இந்த புகார் தொடர்ந்து நீண்ட காலமாக இருந்த அறநிலையத்துறை ஆய்வாளர் மணிவாசன் தலைமையில் அந்த சிலையை ஆய்வு செய்யப்படும் போது இந்த சிலையை மாற்றி வைக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி தான் காரணம் என்றும், அவர் தன்னுடைய பர்சனல் நலக்காகவும் மக்கள் நலக்காகவும் அந்த சிலையை நான் மாற்றிட்டு புதுக்கோட்டையிலேருந்து வேற சிலையை நான் கொண்டு வைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி சம்பந்தமாக நம்ம அந்த பகுதியில், அதாவது தூகமலை பகுதியில் உள்ளக்கூடிய மக்களிடம் பேசிய பொழுது அவர்கள் சில செய்திகளை நமக்கு அதில் சொன்னாங்க. அதில் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோவிலுடைய பெயரை கூட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பாலதண்டாயுதபாணி கோவில், ஆனா இப்ப அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறத எங்கேயுமே மென்ஷன் பண்ணாம பாலதண்டாயுதபாணி கோவில் அப்படின்னு என்று கூறுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு பல சொத்துக்கள் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு மேல சொத்துக்கள் எல்லாம் கூட இருக்கிறது. அந்த சொத்துக்கள் எல்லாமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பாலதண்டாயுதபாணி கோவில்ங்கிற பேர்ல இருக்கு. ஆனா இப்ப ஏன் அந்த பேரை விட்டுட்டு இந்த பேரை மட்டும் சொல்றாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோவில்ல முன்னாடி போகரால வைக்கப்பட்ட சிலை அப்படிங்கிறது தண்டாயுதபாணியாக, அதாவது மொட்டையடித்ததோட தண்டாயுதபாணியாக நிற்கக்கூடியவர் தான். பழனி சிலை மாதிரியே தான் அங்கேயும் சிலையை வைத்திருந்தார்கள். அது 1000 வருடங்களுக்கு முன்னாடி முற்பட்ட ஒரு சிலை அப்படின்று அவங்க சொல்றாங்க. அப்புறம் அந்த சிலைக்கு அடியில
ஒரு 9 நவரத்னங்கள் இருந்ததாக ரெக்கார்டில் இருக்கு. ஆனா இப்ப இந்த சிலை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்க வரும் பொழுது இவைகள்லாம் எங்கு காணாமல் போச்சு அப்படின்னு தெரியல. அதை தவிர அதாவது இதுலயும் நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கு. அதாவது 2024 இது பாலாலயம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பாலாலயம் பண்ணப்பட்ட பொழுதே இந்த சிலை காணாம போனதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆனா சமீபத்துல தான் இதற்கு கும்பாபிஷேகம் முடிந்திருக்கிறார். 2025 திருப்பணி சமயத்துல தான் இது மாற்றப்பட்டது அப்படின்னு ஒரு தளப்புல சொல்றாங்க. ஆனா இந்த சிலை இப்ப காணாமல் போனது, இது மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய விவகாரம் இப்ப இந்த கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறம் எழுந்திருக்கிறது. ஏன்னா சிலையை பார்க்கும் பொழுதே அந்த டிஃபரன்ஸ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ வச்சிருக்கப்படுற சிலை ராஜ அலங்காரத்துடன் இருக்கக்கூடிய மேல அந்த இதெல்லாம் தலைப்பாகையோடு இருக்கக்கூடிய சிலை இப்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிலை காணாம் என்று இந்த கேள்வியெல்லாம் இந்த விசாரணைக்கு அதிகாரிகள்லாம் வந்தோடனே இந்த அர்ச்சகர் ஏதோ உடனே போய் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி மேல ஒரு சுனை இருக்கிறதாகவும் அந்த சுனைக்குள்ள இருந்து அந்த சிலையை வேகமாக எடுத்து கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனா என்ன மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி போட்டா எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது சிலை. ஆனா கடந்த 1 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த சிலை மாற்றப்பட்டதுனால அவ்வளவு நாள் அந்த தண்ணியில இருந்த மாதிரி தெரியல. அப்ப இவ்வளவு நாள் அந்த சிலை எங்க இருந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் மக்கள் இன்னும் என்ன சொல்றாங்க, அந்த தண்ணியில நான் அங்க கொண்டு போய் வச்சேன்னு அவர் சொல்றது சரிந்தா அந்த இடத்துல இவ்வளவு நாள் நீர் இருந்ததே கிடையாது, தண்ணீர் இருந்ததே கிடையாது. அது பொட்டலாக தான் இருந்தது. இப்பதான் அதுல அந்த சுனையில கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது மழை அதிகமானதுனால. அதனால தண்ணியில அவ்வளவு நாள் ஊறியது மாதிரியான அடையாளங்கள் அந்த சிலையில இல்லை அப்படிங்கிற கூடிய ஒரு சந்தேகத்தையும் வைக்கிறார்கள். அப்ப இதற்கு பின்னால பல மர்மங்களாகவும் பல கேள்விகளாகவும் இருக்கிறது. அதை தவிர இப்ப அந்த அர்ச்சகர் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள்ல வருகிறது. அவர் அங்க லோக்கல் உள்ள மக்களும் அவர் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அப்படிங்கிறதையும் அவர்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதை நான் தான் பண்ணேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் குடும்பத்துல நிறைய கஷ்டம், எங்களால நிம்மதியாக தூங்க கூட முடியல, அதனால நான் இதை செய்தேன், அது ஊர் மக்களுடைய நலனும் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அதுல சொல்லியிருக்கார். நம்ம கேள்வி என்னன்னா, இந்த அர்ச்சகர் என்பவர் இன்னைக்கு ஏதோ புதுசாக வந்த ஒரு அர்ச்சகர் கிடையாது. இந்த அர்ச்சகர் பரம்பரையாக அந்த கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர், அந்த பரம்பரையில வந்த ஒரு அர்ச்சகர் தான் இருக்கிறாங்க. அப்ப பரம்பரை அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் தங்க வீட்டுல இப்ப திடீர்னு எப்படி பிரச்சனை வரும் அப்படி என்ற கேள்வி எழுகிறது. அப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட பெரிய அங்க இருக்கக்கூடிய மண்டகப்படிதாரர்களிடையோ அல்லது அந்த கோவில் ட்ரஸ்டில கூட முறையாக யாருக்குமே இவைகள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தரப்பிலும் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த சிலை காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கக்கூடியது நமக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது. இப்ப இது ஒரு சிலை காணாமல் போவது வெறும் ஒரு அர்ச்சகரால் மட்டுமே நடந்திருக்குமா? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை என்றது. இரண்டாவது, அவர் சொல்லக்கூடிய காரணங்களை நம்மால் ஏற்க முடியவில்லை. அப்ப இந்த அர்ச்சகர் மட்டும்தான் காரணம் என்றால் இவர் மேல இப்போ என்ன நடவடிக்கை இவர்கள் எடுக்க போறார்களோ, இவர்கள் தீர விசாரிப்பார்களா, விசாரிக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. அதே நேரத்துல இது அர்ச்சகர் மட்டும் இல்லை, அர்ச்சகர் யாரை காப்பாற்ற அவர் பலிகடாவாகிறார் அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக. அர்ச்சகர் இல்லை என்றால் யாரை காப்பாற்ற அவர் பலிகடாவாகிறார், இல்ல இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் என்ன, இது போன்ற பல கேள்விகள் நமக்கு இதுல எழுகின்றன. சிலை தடுப்பு பிரிவு இதை நிச்சயமாக இந்த வழக்கை எடுத்து இதை முழுமையாக ஆய்வு செய்து இந்த யார் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் என்ன அப்படி என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு தமிழகத்துல ஏற்கனவே பொன்மாணிக்கவேல் அவர்கள் சொன்ன போல இந்த மாதிரி பல சிலைகள் களவாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. சமீபத்துல கூட நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில வரக்கூடிய கூவமாற்றில பல சிலைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி திடீரென்று அந்த இடத்துல அவ்வளோ சிலைகள் அங்கு கிடைக்கப்பட்டது, எப்படி அங்க திடீர்னு அவ்வளவு செலவு வர்றதுக்கான காரணம் என்ன, எப்படி வந்திருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. எந்தெந்த கோவிலினுடைய சிலைகள் அங்க போடப்பட்டன, இத்தனைக்கு அது ஒரே கோவில் சிலை மாதிரி தெரியல, எல்லாம் பல்வேறு கோவில் வடிவங்கள் பல்வேறு சிலைகள் அங்க இருக்கு. அப்படிங்கும் பொழுது எப்படி அவ்வளவு சிலைகள் அந்த இடத்துல வந்ததுன்னு யாரால் கொண்டு அங்க போடப்பட்டன, இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் அந்த செய்தியிலிருந்தும் நமக்கு விடை கிடைக்கவில்லை. அப்ப இன்னைக்கு தமிழகத்துல கோவிலினுடைய சிலைகள் எவ்வளவு ஈஸியாக களவாடப்பட்டு வருகின்றன
இப்ப திருப்பணி என்கக்கூடிய பேரில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவா? ஏற்கனவே மயிலாப்பூர்ல காணாமல் போன மரகத மயில், இப்படி பல கோவில்கள்ல திருப்பணிக்கு அப்புறம் காணாமல் போகக்கூடிய சிலைகள் அல்லது மாற்றப்படக்கூடிய சிலைகள். இன்னைக்கு சபரிமலையில ஏற்பட்டிருக்க பாருங்க, சபரிமலையில கூட அந்த தங்கம் மாற்றப்பட்ட போது அதனுடைய லிங்க் எங்க வருதுன்னா தமிழகத்துக்கு தான் வருது. இதே போலதான் அங்கேயும் மாற்றப்பட்டிருக்கு. இதே போல திருப்பணிங்கிற பேர்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த திருப்பணிகள் அதிக அளவுல நடக்க நடக்க நம்மளுடைய அச்சம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு இனி களவாடப்பட்டு இருக்கின்றன. தெரிய வந்தது சில, தெரியாதது எவ்வளவு. இந்த கேள்வி நமக்கு இங்க எழுகிறது ஒண்ணு. இன்னொன்னு, இவைகள் இன்னொரு ரீதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் கூட திட்டமிட்ட ரீதியில இவை நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. என்ன அப்படின்னா, இந்த கோவிலினுடைய சாநித்தியங்களை ஒழிக்க வேண்டும். கோவிலில் வந்து ஒரு சாநித்தியம் இருக்கும் பொழுதுதான் அந்த கோவில் வந்து பிரசித்தி பெற்ற கோயிலாக மாறும். அதிக அளவில் மக்களும் அங்கு வந்து செல்வார்கள். மக்களினுடைய கவலைகள் மறக்கவோ, மக்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறவோ, அப்போதான் அந்த ஊருக்குமே அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அப்போ அந்த கோவிலுடைய சாநித்தியங்களை ஒழித்தால் கோவிலுக்கு மக்கள் வரக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது குறைந்துவிடும். அப்போ கோவில்களை ஒழிப்பதற்கு இன்னொரு வகையில் இந்த மாதிரியான முயற்சியும் நடக்கிறதா என்ற கூடிய கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுகின்றன. இந்த பாலதண்டாயுதபாணி கோவில் இந்த சிலை விஷயத்துல அரசாங்கம் இதுக்கான இந்த நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறதை தீர விசாரித்து கண்டுபிடித்தாக வேண்டும். பொதுமக்களும் வந்து இந்த வழக்கை இதோடு நிறுத்திடாமல் இந்துக்கள் வந்து இதற்காக தொடர்ந்து போராடி இதன் பின்னணியில் இருப்பது யார், இது என்ன, இதனுடைய நெட்வொர்க் என்ன என்பதை கண்டறிவதற்கு அவர்களும் வந்து ஒரு தீவிரமான ஒரு முயற்சி, அதாவது அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்தாவது அல்லது நீதிமன்றங்கள் தலையிட்டாவது இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் நாடு முழுவதும் வைரலான ஒரு வீடியோ. அந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்தா போட்ட ஒரு முஸ்லீம் பெண், தன் தலையில் முக்காடு மட்டும் போட்டு ஒரு முஸ்லீம் பெண். அந்த பெண் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லப்படுகிறார். மேலும் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்புடையவர் சொல்லப்படுகிறார்கள். அந்த பெண்ணோட பேர் வந்து சிம்ஜிதா முஸ்தபா. இந்த பெண்ணோட தனியார் பேருந்தில் வந்து இப்போ பயணம் செய்யும் பொழுது தனக்கு இப்போ அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தனக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பாலியல் துன்பம் ஆளானதாக போல ஒரு வீடியோ இருந்தால் அந்த வீடியோ வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய வைரலானது. இந்த வைரலானது காரணமாக அந்த வீடியோவில் இருந்த அந்த நபர் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கார், தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்த பிறகுதான் அந்த வீடியோவை பல்வேறு மக்கள் பல்வேறு விதமான ஆங்கிளில் பார்க்கப்படும் போது இந்த பெண் தான் அதற்கான அந்த நபரை வந்து இந்த பெண் தான் பாலியல் வன்கொடுமை செய்தது போல் வந்தது. இவராக போய் அந்த நபரை வந்து சீண்டி அவர் சிண்டல் உட்லாகப்படுவது போல் ஒரு சித்தரிக்கப்பட்டதாக அந்த வீடியோ சொல்லப்படுகிறது. நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகுதான் அந்த காவல்துறை விழித்துக் கொள்கிறது. விழித்துக் கொண்டு பெறப்பட்ட, அதாவது அங்கங்கு பெறப்பட்ட புகாரின் அடிப்பில் அந்த பெண்ணை கைது செய்யப்படுகிறார். அந்த பெண்ணை கைது செய்வதும் இல்லாமல் அந்த பெண் பற்றிய விசாரணை வந்து கேரள மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணை செய்யப்படுவதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை பற்றி எப்படி சார்? நல்லா பாருங்க, கேரளால இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், கேரளால நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துல ஒரு சின்ன மாற்றம் மட்டும் ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அதாவது இன்னைக்கு அந்த பெண் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அதாவது துலுக்கவசி பெண்மணி. இன்னொரு பக்கம் அந்த ஆண் வந்து ஹிந்து ஆண். அதனால இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட இவ்வளவு காலதாமதமாகி இருக்கிறது. இதே வந்து கொஞ்சம் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதுதான் சமூக வலைதளங்கள்ல எல்லாருடைய கேள்வியாகவும் கூட இருந்தது. கொஞ்சம் மாறி இதே வந்து அந்த பெண் இருந்த இடத்துல ஒரு இந்து பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்து இந்த பக்கம் ஒரு துலுக்கச்சி பெண்மணியாகவோ இருந்திருந்தால் இது அப்படியே மாறட்டும், என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு? இதை பத்தி இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் விவாதமாயிருக்கும், பெரிய கலவரமே கூட வந்திருந்தாலும் வந்திருக்கும். அடுத்த நொடியே வந்து இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கப்படுமா இருக்கையா? சொல்லுங்க. நீ இது முதலே அந்த பெண் வந்து அதிகமான வியூஸ் வர காரணம் வந்து அந்த பெண் அது தலையில முக்காடு அணிந்து தன்னை ஒரு ஹீரோயிசமா இருக்கக்கூடிய எப்படி வந்து கர்நாடகாவில் வந்து புர்கா சேலஞ்சில் இருக்கும் அப்படி அந்த வீடியோ வைரல் எப்படி பண்ணதோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ வைரல் பண்ணப்பட்டது. வைரல் பண்ணப்பட்ட அவர் தற்கொலை செய்யப்படாத வரை வந்து இந்த வீடியோ வந்து பெரிய ஒரு சிங்கப்பெண்ணாக காட்டப்பட்டார் அந்த பெண்மணி. அப்ப ஒரு தப்பே செய்யாத ஒரு ஆண், அது ஹிந்து ஆண். அப்ப அவர் பாட்டுல
நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருக்கும்போது நல்லா தெளிவாக தெரிகிறது அந்த வீடியோவில் இந்த பெண் வந்து செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே. இப்போ இவ்வளவு நாள் நீங்கள் ஏன் வந்து அதை நடவடிக்கை எடுக்கலை? இதற்கப்புறம் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வந்து இப்போ சொல்றாங்க அந்த பெண் வந்து IUML சேர்ந்த பெண், அப்படி அந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. அவங்க யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர், ஏதோ பல விஷயங்கள்லாம் அந்த அந்த பெண்ணை பற்றி வருகிறது. அப்ப இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ரொம்ப தெளிவாகவே அந்த பெண் தான் இந்த மொத்த தவறுக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப யாராவது ஒரு ஆள் இப்போ ஒரு தற்கொலை நோட்டீஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு லெட்டர் ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு இவர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவன் செத்து போயாச்சுன்னா உடனடியாக காவல்துறை என்ன செய்யும்? தற்கொலைக்கு தூண்டியவர்களுக்கு மேலேயும் தண்டனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேல எழுதி வச்சவங்களோ உடனடியாக போய் அவர்களை கைது செய்து விசாரணை செய்யுமா செய்யாதா? அப்ப இந்த இந்து இறந்த அந்த தீபக் அப்படிங்கிறவர் இறந்து இப்ப எத்தனை நாள் ஆச்சு? இப்ப கூட வந்து அந்த நடவடிக்கை என்பது இயல்பானதாக ஒரு சட்டப்பூர்வமாக நடந்த நடவடிக்கை கிடையாது. இதற்கு பல்வேறு தரப்பட்டத்திலும் எல்லா பக்கங்களிலும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. சமூக வலைதளங்கள் குறிப்பாக இதுல ஒரு பெரிய பங்கு. ஏன்னா எல்லாருக்கும் இதே கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இதே வந்து நடந்தது வந்து பெண் ஹிந்துவாக இருந்தும் பையன் துலுக்க பையனாக இருந்திருந்தால் இந்நேரம் இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து இதெல்லாம் வந்து இது ஒரு பிரச்சனையாக விவாதிக்கப்படக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இந்த கைது என்பதுமே நடந்திருக்கிறது. அப்படின்னா இப்ப நமக்கு வந்து துலுக்கர்களிடம் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கடையநல்லூர்ல அந்த பெண் வந்து பருதாவை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடினார்கள், நடனம் ஆடி வீடியோவெல்லாம் போட்டது. அது வந்து இது வந்து கடையநல்லூரையே இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த பொண்ணுக்கு பலவித அழுத்தங்கள் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வாக்குமூலம் கொடுத்திருந்தது. அந்த பொண்ணு அவங்க வீட்டை மிரட்டி எக்கச்சக்க வீடியோக்கள் வந்தது, எக்கச்சக்க போஸ்ட்னா வந்தது. இந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ தூரம் ஒரு விமர்சிக்கப்பட்டு அவ்வளோ பெரிய விஷயமாக அதை ஆக்கினார்கள். சரி, உங்களுடைய இது பிரகாரம் அப்படி அது சம்பந்தமா இப்ப நமக்கு நிறைய கேள்விகள் வருது. அப்ப பெண் உரிமை பத்தி எல்லாம் நீங்க என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பெண் இந்த இவ்வளவு தூரம் செய்து விட்டால் அப்போ அப்படின்னு நீங்க பேசுனீங்களே, அப்ப அதுவாது அந்த பொண்ணு வந்து பர்சனலா அவ ஏதோ டான்ஸ் ஆடினா அவ இது பண்ணா எதுவும் வேற அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பர்சனலா அவ ஏதோ வீடியோ போட்டு அது சரியா தப்பாங்கிறதா அது மறுத்ததாக இருக்கட்டும். ஆனால் பருதாவை போட்டு கொண்டுதான் செய்தாலே தவிர மோசமான எந்த ஒரு இதையும் அந்த பெண் செய்திடவில்லை. அதுக்கே அப்படி கொந்தளிச்சிங்களே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த பெண் செய்திருப்பது ரொம்ப ஒரு மோசமான செயல் அல்லவா? அதாவது ஒரு ஆண் அவர் பாட்டுல நின்றுட்டு வர்றார் பஸ்ல, அப்ப நீங்களா போய் அந்த ஆண் மேல போய் மோதுறது மாதிரியோ வீடியோ எல்லாம் எடுத்து போடுவது என்பது எந்த விதத்துல வந்து அது சரியான? அப்ப ஏன் இந்த விஷயத்துக்கு, இந்த வீடியோவுக்கு இந்த பெண் மேல ஏன் யாரும் கொந்தளிக்கவில்லை? இப்ப இந்த பெண்ணை வந்து அதே போல நீங்க வந்து கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? இது யார்ட் ஸ்டிக் வந்து மாறுது, ஏன் அந்த யார்ட் ஸ்டிக் மாறுதுன்னு கேட்கிறேன். இப்ப கடையநல்லூர் அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி, இப்ப இந்த பெண்ணுக்கு ஒரு நீதியா? ஏன் அந்த யார்ட் ஸ்டிக் ஏன் மாறுது இந்த இடத்துல? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் பாதிக்கப்பட்டது ஒரு ஹிந்து ஆண், இன்னைக்கு இறந்து போனது ஒரு ஹிந்து. அப்ப அதனால வந்து ஹிந்து தானே இறந்து போனா, இந்த பெண் தவறே செய்திருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டது ஹிந்து அப்படிங்கிறதுனால இப்ப இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறாளா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கடையநல்லூர் பெண்ணுக்காக நீங்கள் கொந்தளித்த அந்த அத்தனை துலுக்க சமுதாயத்தில் அத்தனை பேரும் ஏன் இந்த பெண்ணிற்கு நீங்க எதிராக இன்னைக்கு வீடியோ போடல? அதை பத்தி நீங்க ஏன் யாரும் இது வரைக்கும் பேசல டிபேட்டா? இந்த பெண் செய்த காரியமும் உங்களுடைய பேரு ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம் தானே. இப்ப இந்த பெண் செய்த காரியமும் ஏன் அதை பத்தி நீங்க இன்னைக்கு பேசியிருக்கணும்ல? அப்ப ஒரு பெண்களை பத்தி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கூட அந்த யாட்ஸ்டிக் கூட பாரபட்சமானதுதான். அது கூட எப்படி மாற்றம் பெறுகிறது, அதுலயும் கூட நீங்க எந்த விதமான ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த இடத்துல நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு சட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது இந்து என்றால் ஒரு மாதிரியும், அது பாதிக்கப்பட்டவர் ஹிந்து என்றால் அதற்கு எந்த ஒரு நிவாரணம் கிடைக்காது. அதே பாதிக்கப்பட்டவர் வேற்று மதத்தினர் யாராவது இருந்தால் அவர்களுக்கு அந்த ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறதா நம்மளுடைய இந்த கேள்வி. கடைசியாக ஒரு வழியாக இவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகு இன்னைக்கு இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. ஆனா இந்த பெண்ணை வந்து இந்த வழக்குல வந்து தீர வந்து விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு விஷயம் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதா
அப்படி என்பதை இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சதி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளோ பெரிய விஷயத்த இன்னைக்கு வெளிப்படையாக இப்படி ஒரு யூடியூப்ல நீங்க போட்டு, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியானுடைய அத்தனை இதுலயும் அது இவ்வளவு தூரம் பரவலாக்கப்பட்டு செய்வதற்கு முற்படுகிறார் ஒரு பெண்மணி அப்படின்னு சொன்னா, இது ஏதோ சாதாரணமா தான் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காகவா, அதற்கு மட்டும்தானா அப்படி என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஒருவேளை அந்த அந்த ஹிந்து தீபக் அப்படிங்கக்கூடிய அந்த மையன் இன்னைக்கு தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால், இன்னைக்கு மேபி தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால் இவர் மேல நீங்க போக்சோ சட்டத்தை கூட நீங்க போடுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதே. வழக்கு பதிந்து இப்ப அவரையே கூட உள்ள வைத்திருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. அவர் இவருக்கும் இறந்தார், அவரை நம்பித்தான் அந்த குடும்பம் இருக்கிறது. அவருக்கு எந்த இழப்பீடும் கூட இல்லை. இதே இருந்தால் தேசிய அளவுக்கு கூட இழப்பீடு மாறி வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்திருக்கும். கேள்வி என்னன்னா, இப்ப அவருக்கு அந்த கேரள அரசாங்கம் எந்த இழப்பீடும் தரவில்லை என்பது ஒரு பக்கம். ஒருவேளை இவர் இறந்து போகாமல் இருந்திருந்தால், தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? அவர் மேல அவதூறு வழக்கையே நீ சொல்லப்போனா அவர் மேல போக்சோ வழக்கு கூட பதிவு பண்ணிருப்பாங்களே. உண்மை இந்த உலகிற்கு தெரியாமலே போயிருந்திருக்குமே. இன்னைக்கு இந்த வீடியோ தூரம் வெளியில் எல்லாராலும் விமர்சிக்கப்படவில்லை என்றால் இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு தூரம் எந்த ஒரு அச்சமும் இன்றி அந்த பெண் அதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப இதற்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கிறதா? இதை நம்ம பார்க்கணும். இல்லை, இது பல பேட்டர்ன் பார்க்குறோம் இன்னைக்கு. அதில் இது ஒரு பேட்டர்னா? நம்ம இதெல்லாம் தீர விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இந்த பெண்ணை சாதாரணமாக இந்த வழக்கு விசாரணையோடு இந்த மாதிரியான ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு எல்லா விதத்திலையுமே இன்னைக்கு இந்துக்கள் ஏதாவது ஒரு விதத்துல இன்னைக்கு பாதிக்கப்படுவதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புது வகையாக நாளைக்கு இது ஒரு ட்ரெண்டாக ஆகிவிடக்கூடாது. அதனால இந்த வழக்கு என்பது ஒரு முக்கியமான வழக்கு. அந்த பெண்ணை தீர விசாரித்து எதற்காக இந்த மாதிரியான ஒரு செயலில் அவள் ஈடுபட்டார் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிருக்கும். இதற்கு ஒரு உரிய தண்டனை என்னமோ அதை இன்னைக்கு காவல்துறை கொடுத்தாக்கணும். ஏதோ இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு விமர்சனிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு இது மேல எந்த வழக்கும் தொடராமல் அப்படியே இதை விட்டுட்டு போக போறாங்களா தெரியாது. ஏன்னா மக்கள் இதை தொடர்ந்து இதை யாரும் முன்னெடுத்து போராடுவார்களா என்று தெரியாது. அதனால இதற்கு ஒரு கடுமையான நடவடிக்கை என்பது இந்த பெண்ணின் மேல் தேவை. ஏன்னா இன்னைக்கு பறிபோயிருக்கிறது ஒரு உயிர். ஏதோ ஒரு குடும்பமே இன்னைக்கு அதனால நிர்கதியாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதை ஒரு திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரித்து நிச்சயம் அந்த பெண்ணுக்கு ஒரு கடுமையான தண்டனை என்பது கொடுக்க வேண்டும். இனி இந்த மாதிரியான விஷயங்கள் சமுதாயத்தில் அது நடக்காதவாறு அது தண்டனை என்பது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதே நம் கோரிக்கை. இந்தியாவுக்கு எதிராக மத ரீதியான தாக்குதல்களில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மத ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தாக்குதல் நடத்துகின்றன. அது குறிப்பாக சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதிகமான மத கலவரங்கள் நடந்த மாதிரியும் சித்தரிப்புகள் ஏற்படுது. அதிகமான அச்சத்தில் சிறுவர்கள் இருப்பதாக ஒரு சித்தாந்தம் இது இருக்குது. இதுக்கு தொடர்பாக பல்வேறு கட்டுரைகள் பல்வேறு இடத்துல வரும். ஒரு சில இடத்துல ஆய்வறிக்கைகள் பேரில் வரும். இப்படி பல்வேறு அறிக்கைகள் வரும். குறிப்பாக எங்கேருந்து பெரும்பாலும் வருகிறதா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருந்தால் பெரும்பாலான ஆய்வறிக்கைகள் வரும். அந்த அறிக்கைகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து இப்படித்தான் சிறுபான்மைகள் பாதிக்கப்படுவது போல் சித்தமாகும். அது தொடர்பாக ஒரு பல கட்டுரைகள் இஸ்லாமிக் ஃபோபியா அப்படிலாம் வரும். இப்படி இருக்கப்படும் போது அதே மாதிரி ஒரு கட்டுரை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹோலோகாஸ்ட் மெமோரியல் மியூசியம் USHMM இந்த அமைப்பு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை இருக்காங்க. அவர்கள் எப்படி ஆய்வறிக்கை விடுகிறாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஜென்சி போராட்டங்கள் நடத்துறதுனால காரணமாக அதே மாதிரி போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் போராட்ட கலவரங்கள் வெடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில அவர்கள் ஒரு கட்டுரையில் இருக்கிறார்கள். இந்த கட்டுரைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சைமன் ஸ்காஜெட் இனப்பாடுகளை தடுப்பு என்ற பேர்ல அது அந்த கட்டுரையை வெளியிடுறாங்க. அதுல அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ரிஸ்க் ரேங்கிங், அதாவது ஆபத்து வரிசையில் இருக்கக்கூடிய உலக மக்களில் அதிக பெருமளவில் வன்முறையில் மாஸ் அட்ராசிட்டிஸ் நடக்குள்ள வாய்ப்புள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல அதில் பட்டியலில் இருக்காங்க. அதுக்கடுத்து மியான்மர், சாட் மற்றும் சூடான் நாடுகள் அடுத்தடுத்த இடங்கள் இருக்கு. அதே மாதிரி புதிய வன்முறைகள் வாய்ப்பு
அதிகமாக இருக்கக்கூடிய கலவரங்கள் நடத்தக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பட்டியலில் வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சுருக்காங்க. அதுக்குண்டான சான்சஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. சான்சஸ் ரேட்டிங் போடுவாங்க. 2026 ஆண்டு இத்தகைய வன்முறைகளில் இருந்து 7.5% அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக இந்த வன்முறைகள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு குறிவைத்து இந்த வன்முறைகள் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது காரணங்களை வந்து ஒரு லிஸ்ட் பட்டியலிருக்காங்க. என்னன்னா, அரசியல் மற்றும் மத தலைவர்கள் வெறுப்பு பேச்சு, சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு சட்டங்கள், ஊடக சுதந்திரம் குறைதல், வன்முறைகளில் ஈடுபடுவது, சட்ட நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலைகள், அது இம்பூனிட்டி, அது தாண்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் இருக்கு. இந்த ஆய்வறிக்கைகள் வெளியிடும்போது ஒவ்வொரு முறையும் பல்வேறு காலகட்டத்தில் இந்தியா அது வந்து மறுத்து வந்திருக்கு. வெளியிடுவதற்கு முன்னாடி இருந்து ஆரம்ப காலத்துமே மறுத்து வந்திருக்கு. இப்போ அது மீண்டும் வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவில் கூடிய சூஃபி அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து இது வந்து இதுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் இங்கே கிடையாது அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி? திட்டமிட்ட ரீதியில மைனாரிட்டிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், இல்ல திட்டமிட்ட ரீதியில் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதுதான் வந்து ஆனவன வந்து இந்தியா மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. மைனாரிட்டிகள் அப்படின்றதுனால இங்க வந்து இந்தியா, அதுவும் என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து இது போன்ற நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னியாச்சுன்னா, இப்ப அமெரிக்கா, கனடா போன்ற இடங்கள்ல வந்து இந்து கோவில்கள் அதிக அளவுல தாக்கப்பட்டன. கனடாவில் குறிவைத்து தாக்கப்பட்டது மட்டும் இல்லாம அங்க இதை மையப்படுத்திய பேச்சுக்கள், கலவரங்கள்லாம் கூட நடந்தது. அப்ப அந்த மாதிரியான சமயத்துல ஏன் யாரும் இதை பத்தி பேசவில்லை? அப்ப அமெரிக்கா பேசியிருக்கணுமா வேண்டாமா? அமெரிக்கா இதை பத்தி பேசியிருக்கணும்ல. இது உங்க நாட்டுல தானே இப்ப நடந்துச்சு. உலக மக்களுக்காக கவலைப்படுறாங்க. உலக மக்களுக்காக நீ கவலைப்படுறியா? அப்ப நீ இதை பேசியிருக்கணுமா வேணாமா? ஓ நாட்டிலே நடந்துச்சு, இதை நீ ஏன் கண்டிக்கல? ஓ நாட்டுல நடந்தத. சரி, இப்ப அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, சரி அப்படியே இந்த நாடு வந்து மைனாரிட்டிகளுக்காக அப்படியே அச்சப்பட்டு அவங்க அடக்கி ஒடுக்கி இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு இப்ப வந்து பங்களாதேஷ்ல இருந்தோம், இல்ல வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருந்தோ, இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ எதுக்கு இங்க ஊடுருவி வர? எதுக்கு ரோஹிங்கியாவை இங்க குடியமர்த்தணும்னு வர்றீங்க? ஏன் வர்றீங்க? இங்கதான் உங்களை அடிச்சு கொன்னு உங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் உங்களை வந்து கதற விடக்கூடியதாக இந்த நாடு இருக்குன்னா, அவ்வளவு கொடூரமான ஒரு நாடுன்னா நீ ஏன் இங்க வரணும்? நீ இங்க இருந்து தானே கிளம்பி நீ பாகிஸ்தானுக்கு போவ. நம்மளுடைய கேள்வி என்ன, அதான் இங்க சிறுபான்மை இருக்கிறதுனா அவர் இன்னொரு இஸ்லாமிய நாடுக்கு தான் போகணும். அங்கதானே நீ போகணும். நீ போயிருக்க வேண்டியதானே. இங்க இருந்து வந்து ஏன் எவனுமே வந்து பங்களாதேஷுக்கோ எந்த துலுக்கு நாட்டுக்கும் ஏன் இங்க இருக்க எந்த துலுக்கனும் போகல? எல்லாவனும் இங்க தானே இருக்கான். திரும்ப இங்கதானே. அங்க இருந்து பங்களாதேஷ்ல இருந்து எதுக்கு இங்க ஊடுருவி வரீங்க? வேண்டாமே. பாதுகாப்பு இல்ல உனக்கு அப்படின்னா நீ ஊடுருவி நீங்க வர வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியிலாக இந்தியா மீது ஒரு தேவையில்லாத ஒரு களங்கப்படுத்தும் நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சாரம். அப்ப இப்ப அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க ஜென்சி அதையெல்லாம் நீங்க குறிப்பிட்டு நீங்க எழுதுறீங்க ஒரு கட்டுரை, அதை குறிப்பிட்டு ஒரு ஆய்வை நீங்கள் அது போல நடத்துவீர்கள், அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜென்சி மாதிரியான ஒரு கலவரத்தை, ஒரு ஸ்திரமற்ற தன்மையை இந்தியாவிற்குள் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீங்க மற்ற நாடுகளோட போய் நீங்க வந்து மற்ற நாடெல்லாம் நீங்க அடைக்கிடலாம், ஒரு யூரோப்பியன் யூனியனை கூட நீங்க பணிய வைக்கலாம்னு நீங்க போறீங்க. அப்படி அனாவசியமா இப்ப வெனிசுலாக்குள்ள போயிட்டு நீங்க வெனிசுலாவை கைப்பற்றிட்டு வந்துட்டீங்க. இப்ப அடுத்து கிரீன்லாந்தை போய் கைப்பற்ற போறேன்றீங்க. அந்த மாதிரி இப்ப எல்லா நாட்டையும் நான் பணிய வைப்பேனே, இந்தியா மட்டும் எதற்கும் பணிய மாட்டேங்குது. நீ டாரிஃப் போடுவேன்னு சொன்னா போட்டுக்கோ, நான் வேற நாட்டுல போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன், வேணா ஓ நாட்டு பருப்புக்கு நான் டாரிஃப் போடுறேன், வா, ஏன் டாரிஃபை நீ பாக்குறியா? இந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா தலை நிமிர்ந்து போக தொடங்கின உடனே இப்ப இந்தியாவை எப்படிடா கண்டெயின் பண்றது? இதுக்கெல்லாம் அவன் சொல்லி பார்த்துட்டான். இந்தியா உங்க மோடி வந்து பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசினா இந்த டீலே முடிஞ்சிரும்னு அமெரிக்காக்கார சொல்லி பார்த்துட்டான். மோடி பேச மாட்டேன்ட்டாரு. தேவையில்லை, எனக்கு எப்ப பேசணும்னு தெரியும், நான் பேசல அப்படின்ட்டாரு. பேசல. அப்ப இன்னைக்கு உடனே வந்து என்ன சொல்றா ட்ரம்ப், மோடி வந்து என்னுடைய நல்ல நண்பர் தான், சீக்கிரத்துல ட்ரேட் டீல் முடிஞ்சிரும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. அப்ப இப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எப்படிடா அப்படின்னு. அப்ப இந்தியாவை வேற வழியில நீங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு இது ஒரு முயற்சி. என்ன முயற்சி? இப்ப இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரணும். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வச்சு நீங்க எப்பொழுதுமே வெளிநாடுகள்ல இருக்கும் சரி,
இல்லை இந்த உள்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்துக்களுக்கு எப்பொழுதும் விரோதி. துலுக்கனுக்கு இந்து தான் எப்பொழுதும் விரோதி. இந்துவுக்கு துலுக்கனை கண்டாலே பிடிக்காது, அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு நரேட்டிவ் செட்டிங், அதை செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை எல்லாம் இவங்க வந்து வெளியிட்டு இது தொடர்ச்சியாக இந்த முயற்சியை இவங்க வந்து செய்துட்டு வர்றாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப வங்கதேசத்துல நீங்கள் ஆசைப்பட்டு அனுப்பிய ஒரு யூனஸை தானே நீ அங்க வந்து இடைக்கால பிரதமரா வச்சிருக்க. அந்த தாக்குதல் இவ்வளவு பேர் இந்துக்கள் இப்படி கொடூரமாக நீங்க கொல்லப்பட்டு இருக்காங்களே, என்ன நீ கேள்வி கேட்ட? ஒரே ஒரு அறிக்கை யூஎன்ல இருந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அறிக்கை வந்துச்சு? அங்க வர வேண்டியது தானே. ஏன் வரல? அமெரிக்கா தான் பணம் எத்தனை இந்துக்கள் அங்க கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியா. ஏன் அப்ப என்ன உங்களுக்கு ஏன் ஒரு ஆய்வு? உங்களுக்கு அது வந்து இப்ப கலவரங்களினுடைய லிஸ்ட்ல ஏன் உங்களுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்ல வரல? நியாயப்படி அதானே அவங்க வந்திருக்கணும். இப்ப தொடர்ச்சியா இத்தனை கொலை அங்க நடந்திருக்கு. இந்த கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு இடையில எத்தனை பேர் எப்படி எல்லாம் அந்த இந்துக்கள் அங்க தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கார்கள். கருத்து சுதந்திரம் அங்க எங்க இருக்கு? யூனஸ் வந்து ஏதோ ஒரு சில பண மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரபூர்வமான ஒரு கட்டுரையை வெளியிட்டதுக்காக அவர் வீடு கொளுத்தப்பட்டது. எதுக்காக அந்த 2 பத்திரிகை அங்க கொளுத்தப்பட்டது? இந்த கருத்து சுதந்திரத்தை அங்க போய் நீங்க கேட்டிருக்கணும்ல, யூனஸை கூப்பிட்டு இல்லை நீங்க கேட்டிருக்கணும். உங்க ஆய்வறிக்கையில யூனஸை தானே நீங்க அந்த வங்கதேசத்தை தானே முதல் லிஸ்டா நீ வச்சிருக்கணும். இப்ப பாகிஸ்தான், வங்கதேசம், இங்கெல்லாம் எவ்வளவு இந்துக்கள் இருந்தார்கள், எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், எவ்வளோ சீக்கியர்கள் இருந்தார்கள், இப்போ என்ன பாப்புலேஷன்ல என்ன லெவல்ல குறைஞ்சிருக்கு? அங்கே போய் ஆய்வறிக்கையை நிறுத்து. அங்கே போய் இதே போல ஒரு ஆய்வறிக்கையை நிறுத்தி அந்த ஆய்வறிக்கையில் நீ முதல்ல லிஸ்ட் வை. அது நேர்மையான லிஸ்டா இருக்கும். அமெரிக்காவில் வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள், இந்துக்கள் கோவில்கள் தாக்கப்பட்டது, அதையும் கணக்கில் கொண்டு வா. கனடாவில் நடக்குது, கனடாவில் நடந்தவொன்னு அதை கணக்கில் கொண்டு வந்து அதை கண்டிச்சு அதுக்கு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடு, ஏற்றுக்கலாம். இங்கேருந்து எந்த துலுக்கணும் வெளியில போயிலையே, இந்த நாட்டுக்கு வெளில போகலையே. இந்த நாட்டில் எனக்கு ஹாராஸ்மெண்ட், அதனால நான் வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லி போகலையே எவனுமே. எல்லாவனும் இங்கே தானே தேடி வர்றான். எந்த கிறிஸ்தவனும் இங்கே விட்டு ஓடலையே. அப்புறம் எங்கிருந்து வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து மைனாரிட்டிகள் தாக்கப்படுகிறார்கள்? இன்னும் சொல்ல போனா, அதாவது எப்படி நீங்க எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். இங்க ஒரு சம்பவம் நடக்கும். ஒருத்தன் அமைதியா ஒரு கிராமத்துல வீட்டுல அவன் பாட்டுல உட்கார்ந்துருப்பான். இங்க இருந்து இந்த பாதிரிகள் அங்க போவாங்க, ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போய் அங்க போய் தேவையில்லாம இந்துக்களை பத்தி கேவலமாகவும் இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசி என் மதத்துக்கு வான்னு கூப்பிடுவான். அவன் ஏன்டா என் மதத்துல நீ வந்து தலையிடுற, நான் பாட்டுல உட்காந்து என் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், உன் இடத்துக்கு நான் வந்தேன்னா நீ எதுக்கு என் நோட்டீஸை நீ கொண்டு தர, உன் நோட்டீஸை கொண்டு வந்து, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இங்கேருந்து போனாலும் போக மாட்டான். அப்போ ஒரு கட்டத்துல இந்து என்ன பண்ணுவான், வேற வழி இல்லாம அவன் வந்து வீதிக்கு வந்து போராடுவான், நீ எதுக்கு இங்க வர, கிளம்பு அப்படின்ட்டு. அப்போ அடுத்ததான் அவன் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு இதுக்கோ போவான். அப்படி ஏதாவது ஒரு அதிசயமாக ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டால் ஐயோ போச்சு மைனாரிட்டிகள் தாக்கப்படுகிறார்கள். முதல்ல ஆரம்பிச்சது யாரு? இவ பாருங்களேன், கேரளாவில் நடந்த சம்பவத்தை பாருங்க. அப்பாவியான ஒரு ஆண், ஒரு ஹிந்து ஆண், தீபக்குங்கிற ஒருத்தன் செத்து போயிட்டான். இது மைனாரிட்டிக்கு நடந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? இன்னைக்கு மெஜாரிட்டியான அந்த அவன் இறந்த பிறகும் அந்த பொண்ணு யாராச்சும் தாக்குனாங்களா, யாராவது ஏதாவது நடந்துட்டாங்களா? சட்டப்படி தான் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைத்தார்களே தவிர ஏதாவது நடந்துச்சா? இதே இன்வேரியபிள் இது மாறி இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த நாட்டுல பெரிய கலவரமே நடத்தி இருக்க மாட்டேங்களா? சரி, ஒரு இந்து அவன் பாட்டுல ரோட்ல ஏதோ சாமி ஊர்வலம் நடத்திட்டு போறான், அந்த ஊர்வலத்தை நடத்தக்கூடாதுன்னு தடுத்துறது யாரு? அதே நேரத்துல ஏதாவது ஒரு கிறிஸ்துவ ஊர்வலமோ ஏதாவது ஒரு முஸ்லீம் ஊர்வலமோ இந்த நாட்டுல இந்துக்களால் தடுக்கப்பட்டதுங்கிற செய்தி எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் இது இவங்களே தடுக்கிறதுக்கு நிறுத்துவாங்க, இவங்களே அங்க வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு எதிர்வினை இந்து ஆற்றும் பொழுது உடனே வந்து அங்க மைனாரிட்டி தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு வாழ்வே இல்லாத அப்படிங்கக்கூடிய வரவு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கத்தை வேண்டுமென்று இந்தியாவில் மேல கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திட்டமிட்ட ரீதியில செய்யப்படக்கூடியது. அதற்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இப்ப பாருங்க, ராகுல் போற இடத்துல வெளிநாடுகள்லாம் போய் என்ன பேசுறது, இந்தியாவில வந்து இந்த மாதிரி வந்து சுதந்திரம் ஜனநாயகம் கிடையாது, இந்தியாவில வந்து இந்த மாதிரி இவர்கள்லாம் தாக்கப்படுகிறார்கள், இவர்களுக்கு மத உரிமை கிடையாது, அப்படி இப்படின்ற போய் தொடர பிரச்சாரம். திமுகவை என்ன பண்ணுது, எப்படி திமுகவும் இங்க ப்ரொஜெக்ட் பண்ணுது, சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறது. ஏன்னா சனாதனத்தினால்தான் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்க இது நடக்குது அப்படின்னு பேச வேண்டியது.
அப்போ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ வெளிநாடுல போய் இது எல்லாமே இங்கேருந்து அந்த செய்திகள் அங்கே போய் அது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்போ இந்தியாவின் மேலே வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இதில் யார் வந்து முதல் குற்றவாளி, யார் A1 அக்யூஸ்ட், யார் A2 அக்யூஸ்ட்னு தான் பார்க்கணும். அதாவது அங்கேருந்து ஸ்பான்சர் பண்ணுறத அவங்களுடைய டைரக்ஷனில் இவங்க இங்கே வாங்கிட்டு இவங்க இதை திட்டமிட்ட ரீதியில் இங்கே இவங்க நடத்துகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஆதரவாக இவங்க இங்கேருந்து பேசி அவங்க அங்கேருந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களா, இப்போ யாருங்கிறது தான் நமக்கு வந்து தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கைகள் எல்லாமே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு உள்நாட்டில் இவர்களும் இந்த மாதிரி சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இந்த மொத்த இஷ்யூவில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னா, சூஃபி இஸ்லாமிக் போர்டு அவர்கள் வந்து இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது இந்தியாவில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, இந்தியாவில் கிடையாது. இங்கே வந்து பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, நலத்திட்டங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதற்கு வந்து கண்டனம் தெரிவித்திருக்கார்கள். இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் அறிக்கையெல்லாம் தேவையற்றது அப்படின்ற ரீதியில் அதை தான் நம்ம வந்து வரவேற்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனசாட்சி உள்ள ஒரு நல்ல முஸ்லிம்கள் இன்னைக்கு வந்து இங்கே என்ன நடக்குது என்பதை பார்த்து இந்த விஷயங்களை வந்து இவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள், இந்த அறிக்கையை எதிர்த்திருக்கிறார்கள். இது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியானவர்கள் அதிக எண்ணிக்கையில் இன்னைக்கு வந்து வர வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் அதிக அளவில் வர இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி என்பதோ அந்த மத நல்லிணக்கம்னு அடிக்கடி இவங்க எல்லாரும் பேசுவாங்க, அந்த மத நல்லிணக்கம் என்பது இயல்பாகவே வரும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Tara Divine Awards 2025.